ஹாய் ஹலோ மக்களே. நம்ம வந்து ஜூன் 10ஆம் தேதி நம்ம வந்து ஓரி நேரங்களில் வந்து முருகனுக்கு வந்து வெற்றிலை விளக்கு போட்டாச்சு. ஓரி நேரம் என்பது காலை 6 to 7, மதியம் 1 to 2, மாலை 7 to 8. இந்த நேரங்களில் வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டால் நம்ம நினச்ச காரியம் வெற்றி பெறும். அந்த இதில் வந்து நான் வந்து மதியம் 1 to 2 வந்து வெற்றிலை தீபம் போட்டேன். என்கிட்ட வந்து எல்லா சிலையும் சேர்ந்து முருகன் தான் இருந்தாங்க, தனியாக இல்லை. அதனால் நான் ஒரு காலண்டர் அட்டையை வச்சு முதல் வாரம் துவங்கியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே துவங்குங்க. முருகனுக்கு வந்து எளிமை தான் பிடிக்கும், ஆடம்பரமாக உள்ள பொருட்கள் எதுவுமே பிடிக்காது. நம்மக்கிட்ட இருக்க பொருள்களை வச்சு நான் சாமி கும்பிட்ருக்கேன். நம்ம வீட்டில் ஒரு மாம்பழம் இருந்துச்சு, அதை வச்சு வீட்டில் வளர்க்கக்கூடிய வெற்றிலையை வச்சு வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். நீங்கள் மாம்பழம் வாழைப்பழம் எதுவுமே வாங்க முடியாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையோ ஜீனியோ சாக்லேட்டோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி பெறும். நம்ம வந்து இதை வாங்கணும், விளக்கு பித்தளை விளக்கு வாங்கணும், 6 விளக்கு உள்ளது வாங்கணும் அப்படின்றது தேவை கிடையாது. முருகனுக்கு பொறுத்தவரை எளிமை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட மனமுருகி அவர்கிட்ட நம்ம வந்து வேண்டிக்கிட்டோன்னா நம்ம நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும். நீங்களும் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இந்த ஓர நேரங்களில் வெற்றிலை தீபம் போட்டு வந்தீங்கன்னா நம்ம நினச்ச காரியம் அத்தனையும் நடக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வெற்றிலை தீபத்தை ஓரை நேரங்களில் மட்டுமே போடுங்க, மற்ற நேரங்களில் போடாதீங்க. காலை 6 to 7, மதியம் 1 to 2, மாலை 7 to 8 இந்த நேரங்களில் மட்டும் வெற்றிலை தீபம் போடுங்க. 6 வெற்றிலையை முன்னையும் மேலேயும் கீழேயும் சந்தன குங்கும மாலை பொட்டு வச்சுட்டு அந்த 6 வெற்றிலை காம்பு இருக்கு இல்லையா, அந்த 6 வெற்றிலை காம்புகளையும் நம்ம வந்து அந்த கிளியாஞ்சட்டியில் போட்டு அதுக்கு மேலே நெய்யை போட்டு விளக்கேற்றி வரணும். அந்த வெற்றிலை காம்பை வந்து நம்ம வந்து கீழே தூக்கி போட்டுறக்கூடாது. அதில் போட்டு நமக்கு முடிஞ்ச தீபாரணை காமிக்கலாம், ஊதுபத்தி, கற்பூர ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் அடுத்தடுத்த வாரங்களை வந்து சர்க்கரை பொங்கல், கொண்டக்கடலை, இது மாதிரி ஒவ்வொரு வகையான வச்சு நீங்கள் படையல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்றை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். அந்த வெற்றிலை மட்டும் ரொம்ப முக்கியம், 6 வெற்றிலை ரொம்ப முக்கியம். அந்த 6 வெற்றிலை மட்டும் நீங்கள் வந்து நல்லா காம்பை கிள்ளிட்டு கீழேயும் மேலேயும் பொட்டு வச்சுட்டு கிளியாஞ்சட்டி வச்சு நெய் விளக்கு ஊற்றுங்க. நெய் இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயை கூட ஊற்றிக்கலாம். இல்லை 5 எண்ணெய்கள் கலந்துருக்கும் இல்லையா, அதை போட்டும் நீங்கள் வந்து தீபம் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. முருகனை கும்பிடுங்க. முருகன் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் பெரிய வீடியோவும் போடுவேன், அதுவும் வரும். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். அவ்வளோதான் மக்களே.